கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்த காமெடி சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போகிறோம். இதில் லாஸ்ட் எபிசோடில் இந்த டோக்கியோ குரூப் நம்ம டக்காஷியை போட்டு பொலன்னு பொழந்து எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த டைமில் எப்படியோ அந்த அக்கிசா கேங் வந்ததுனால நம்ம டக்காஷியை விட்டு இந்த டோக்கியோ குரூப் எஸ் ஆயிருப்பாங்க. நல்ல வேலையை நம்ம டக்காஷி பெருசாக எதுவும் சேதாரம் இல்லாமல் தப்பிச்சிருப்பான். ஆனால் எபிசோடோட லாஸ்ட்டில் நம்ம டக்காஷி சிஞ்சியோட டீமை போயிட்டு இவனுங்க அந்த டோக்கியோ குரூப்பை தேடிட்டு கிளம்பிருப்பானுங்க வெறி கொண்டு. இப்போ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் காரணம் இந்த அக்கிசா பசங்க தான் ஊர் முழுக்க தேடி அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. இந்த டோக்கியோ குரூப்பை எங்கிட்டு பார்த்தாலும் சந்துக்கு சேர்ந்து அவனுங்க தான் இருக்கானுங்க. ஆனால் இந்த டோக்கியோ குரூப்பை அவனுங்க கல்லில் மண்ணை தூவிட்டு அவனுங்களை சுத்தல விட்டு இவனுங்க ஒரு சந்துக்குள்ள வந்து ஒளிஞ்சிருக்கானுங்க. அப்பதான் அந்த கேங் லீடரை காட்டுறானுங்க. அவன் இப்போ ஒரு மாதிரி ஷேக் ஆகுறான். என்ன பாஸ் என்ன ஆச்சுன்னு போது இப்ப அப்படியே ஊனி எக்ஸைட்மெண்ட்ல கத்துறான். டேய் இங்க வந்தா ஃபன்னா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா செம ஃபன்னா இருக்கும் நான் நினைச்சு கூட பாக்கல. இதுதாண்டா எனக்கு ஏத்த இடம். கிக்கு சும்மா ஜிவ்னு ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் மத்த பசங்களும் ஜாலியா எக்ஸைட் ஆகி கத்திட்டு இருக்கானுங்க. ஆனா யோகி மட்டும் மூஞ்ச ஒரு மாதிரி உம்முன்னு வச்சுட்டு இருக்கான். இந்த சகுரா பாக்குறான். என்னடா நீ தானே இங்க வர சொன்னீங்களே, உனக்காக தான் வந்து இங்க இவ்வளவு மஜா பண்ணிட்டு இருக்கிறோம், நீ என்ன உம்முன்னு இருக்கிற அப்படின்னு போது அது எனக்கு என்னன்னு தெரியல, நம்ம கொஞ்சம் ஓவரா தான் போறோம்னு எனக்கு தோணுது. வந்த காரியத்தை விட்டுட்டு நம்ம தேவையில்லாம ஊர் விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இவன் பாக்குறான். டேய் நம்ம இங்க வந்தது ஃபன் பண்றதுக்கு தான், அதை எப்படி பண்றோம்னு மேட்டர் கிடையாது, ஃபன்னா இருக்கான்றதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல. ஆனா இப்படி தேவையில்லாம பிரச்சனை பண்ணி அடி வாங்கி கட்டிக்கிறது எனக்கு ஃபன்னா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி அந்த சந்தை விட்டு வெளியில போக அந்த டைம் பார்த்து இந்த அக்கிசா பையன் ஒருத்தன் போயிட்டு இருக்கான் அந்த பக்கம். அவன் இவனை பார்த்துட்டான் யோகிய. டேய் நீங்க இங்கதான் இருக்கீங்களாடா, இப்பவே பசங்களை கூப்பிடுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயை திறக்கிறான். அவன் மண்டையிலே ஒரு பாட்டில் வச்சு உடைத்து அவ்வளவுதான் பொட்டுன்னு விழுந்துட்டான். இவனோட கேங் தான் வரானுங்க. பார்த்து இல்ல வெளில போனா என்ன நடக்குதுன்னு, இப்ப நீ வெளில போனா உனக்கு தான் டேஞ்சரு, அதனால எங்க கூட இருக்கிறது தான் உனக்கு சேஃப், உனக்கு என்ன இப்ப ரொம்ப சீரியஸா இருக்கிற, கொஞ்சம் ஃபன் பண்ணலாமா அப்படின்னு இவன் சொல்ல. இப்ப சீன் கட் ஆகுது. இந்த அக்கிசா பையனை அடிச்சு போட்டானுங்கல்ல இந்த டோக்கியோ குரூப். இப்ப அந்த இடத்துக்கு நம்ம சிஞ்சியும் டக்காஷியும் வரானுங்க. அங்க வந்து பார்த்தா இந்த அக்கிசாலோட பல்லெல்லாம் கொரடா வச்சு புடுங்கி வச்சுட்டு போயிருக்கானுங்க. ஒண்ணா மூஞ்சி முகரையெல்லாம் ரத்தமா வழிஞ்சு ஊத்திட்டு இருக்குது. ஆளு மட்டை போல இருக்குது. பின்னாடி இவனோட ரத்தத்திலே வேற எழுதி வச்சிருக்கானுங்க சவத்துல. இந்த அக்கிசா பசங்க தேடி வருவானுங்க, அவனுங்க பாக்கட்டும்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிருக்கானுங்க. இங்க பாருங்க உங்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எங்களுக்கு தேவை அந்த டக்காஷியும் சிஞ்சியும் மட்டும்தான், நீங்க குறுக்க வந்தீங்கன்னா இவன் நிலமை தான் உங்களுக்கும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கானுங்க ரத்தத்துல. அதை இவனுங்க ரெண்டு பேரும் பாக்குறானுங்க. என்னடா இவனுக்கு ரொம்ப டேஞ்சரஸ் வல்லவா இருப்பானுங்களோ அப்படின்னு போது நம்ம சிஞ்சி கேட்கறான். சரி இப்ப இவன் என்ன பண்றது அப்படின்னு போது பேசாம இவன்ட்டே கேட்டுறான். அடி வாங்கி கிடக்கிறவன்ட்ட எதுவும் போன் வச்சு ஆம்புலன்ஸை வர சொல்லிட்டுமான்னு கேட்கலாம் அப்படின்னு போது கரெக்டான ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டையாகி கிடக்கிறவன்ட்ட கேட்டுட்டு இருக்கான். தலைவரை உங்களுக்கு எதுவும் ஆம்புலன்ஸ் போன் வச்சு வர சொல்லணுமா அப்படின்னு கேட்க அவங்ககிட்ட இருந்து எப்படி ரிப்ளை வரும், அவன் மட்டையாயில கிடக்குறான். டே ஒன்னு சொல்ல மாட்டான்டா அப்படின்னு போது டே லூசு பையில அவன் தான் மட்டையாகி கிடக்குறான் தெரியுதுல, அப்புறம் அவன் பேசுவான் அப்படின்னு நம்ம டக்காச்சி சிஞ்சியை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். சரி அப்ப என்னதான் பண்றதுன்னு சொல்லி தான் தொலையண்டா அப்படின்னு போது நம்ம டக்காஷி இங்க பாரு, நம்ம இங்க வந்து பார்த்தது நமக்கு மட்டும் தான் தெரியும், அந்த அக்கிசாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்க வரல, இங்க நடந்ததை நம்ம பார்க்கல, ஏன்னா நம்ம இங்க வந்தோன்ற விஷயம் தெரிஞ்சுன்னா அப்புறம் நமக்கு தான் கோளாறாயிரும் அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்கும்போது என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி பேஸ் வாய்ஸ் ஒண்ணு கேக்குது. இவனுக்கு திரும்பி பார்த்தா நம்ம சட்டோஷி அவன் கேங்கு எல்லாருமே வந்துட்டானுங்க. அவனுங்களை பார்த்ததுமே நம்ம டக்காஷி எல்லாம் கை காலெல்லாம் விட நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே வாய்க்கு வந்தெல்லாம் வளர ஆரம்பிச்சிட்டான். ஆனா இந்த டைம் நாங்க எதுவும் பண்ணலனா சொன்னா நம்புனா, இங்க பாரு நான் வாழ் ரத்தத்துல என்ன இது வச்சுட்டு போயிருக்கானுங்கன்னு, அவனுங்க எங்களை தானே டார்கெட் பண்ணிட்டு இருக்கானுங்க, நாங்க தானே இப்ப டேஞ்சர்ல இருக்கிறோம் அப்படின்னு போது சட்டோஷி அமைதியா பாக்குறான். அந்த சஹரா சொல்றான் அது எங்களுக்கும் தெரியும், ஆனா லாஸ்ட் டைம் எங்க பசங்க மேல நீங்க கை வச்சதுக்கு இன்னும் கணக்க சரி பண்ணல, இல்ல இப்ப அதை தீர்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அடிக்கலான்ற மாதிரி போக நம்ம சட்டோஷி தடுக்கிறான். இல்ல வேணாம், இப்ப நம்ம ஆளுங்களை பார்த்து சொல்றான். இங்க பாருங்க அந்த டோக்கியோ குரூப் வந்தது வேணா உங்களுக்காகவா இருக்கலாம், ஆனா கை வச்சது எங்க பசங்க மேல, அவனுங்களை நாங்க சிட்டி பாட்டை தாண்ட விட மாட்டோம், அதுக்குள்ள அவனுங்களை புடிச்சு அவனுங்களை சாகடிச்சிருவோம், அதனாலதான் உங்களை ஒரு டைம் நான் வார்ன் பண்றேன், இதுக்குள்ள நீங்க வராம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்ல. ஆனா நம்ம டக்காச்சிலாம் அது எப்படி எங்க மேலேயும் அவனுங்க கை வச்சிருக்கானுங்க, நாங்க மட்டும் அவனுங்களை சும்மா விட்டுருவோம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு போது நம்ம சட்டோச்சி ஒரு முறை தான் முறைக்கிறான். வந்தீங்கன்னா உங்களையும் சாகடிச்சிருவோண்டா அப்படின்னு சொல்ல. சரிண்ணா நீங்களே பாத்துங்கன்னா அவனுங்களை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடறானுங்கண்ணா, ஆனா எங்களுக்கும் கொஞ்சம் பார்த்து கணக்கு அவனுங்களுக்கு சரி பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்குங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பம்பிட்டான். ஆனா இங்க சஹராக்கு ஒன்றும் புரியல, நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு இந்த டக்காஷியும் சிஞ்சியும் பொழக்கிறதுக்கு, எதுக்கு சட்டோச்சி வேணான்றான் அமைதியா போறான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். போகும்போதே இவனுங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே தான் போறான். அதுக்கப்புறமா போயிட்டானுங்க. நம்ம சிஞ்சி டக்காஷியை கழுவி ஊத்துறான். டேய் உனக்கு வெக்கமாவே இல்லையாடா, ஒட்டா அவனுங்க காலிலே விழுந்துருவ போல இருக்குது அப்படின்னு போது வீரம் இருக்கிற அளவுக்கு விவேகமும் இருக்கணும் மச்சான், நம்மளுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட சொல்லி இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு எதுக்கு நம்ம தெருவில் நாய் மாதிரி இறங்கி தேடணும் அந்த டோக்கியோ குரூப்பை, அதான் ஏற்கனவே இவனுங்க தேடிட்டு இருக்கிறாங்களே தெருவா இறங்கி அவனுங்க தேடி கண்டுபிடிக்கிட்டோம், அவனுங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அப்படியே அலைக்கா பூந்தா அந்த டோக்கியோ குரூப்பை தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப அடுத்த சீன்ல காட்டினா நம்ம ரீகோ அந்த ரியோவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறா. அந்த ரியோ சொல்றான், நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் என்ன அவனுங்க அடிக்கும் போது நான் தெரியாம டக்காஷி பெரிய சிஞ்சி பெரிய சொல்லியிருக்க கூடாது, நான் கேள்விப்பட்டேன் என்ன அடிச்சு போட்டவன் அவன் ஆளுங்களோட நம்ம ஊருக்குள்ள இறங்கி இருக்கிறானாமே, டக்காஷியும் சிஞ்சியும் தேரன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அட்ராசிட்டி பண்றானுங்களாமே, இது எல்லாமே என்னோட தப்பு தான், அவன்கிட்ட அடி வாங்கிட்டு நான் சும்மா வாய முடிட்டா இருந்திருக்கலாம் போல இருக்கு, இப்ப என்னாலதான் டக்காஷிக்கும் சிஞ்சிக்கும் தேவையில்லாம பிரச்சனை அப்படின்னு போது நம்ம ரீகோ சொல்றா, இங்க பாரு இல்ல உன் தப்பு எதுவுமே இல்ல, நம்ம டக்காஷி சிஞ்சியை நினைச்சா நீ கவலைப்படுற, அவனுங்க எல்லாத்தையும் பாத்துப்பானுங்க, அவனுங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஒட்டிக்கிட்டு இருக்க வரைக்கும் அவனுங்களை யாரும் ஒன்னும் பண்ண முடியாது, எத்தனை பேர் வந்தாலும் நின்று அடிப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இப்ப நைட்டு காட்டாங்க நம்ம டக்காஷி அவன் ரூம்ல படுத்துக்கிட்டு, யாரா அந்த டோக்கியோ குரூப் எங்க
எங்கேருந்து வரானுங்க எங்க மறைஞ்சு போறானுங்கன்னே தெரிய மாட்டேது, திடீர்னு வந்து கோளாறு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சுட்டு இருக்க. அப்ப செம ஃபாஸ்டா ஒரு கல் ஒண்ணு இவன் ரூம் ஜன்னலை உடச்சிட்டு வந்து உள்ள விழுவுது. அந்த கல்லோட சேர்த்து ஏதோ பேப்பரும் கட்டி அமைச்சிருக்காங்க. இவன் அதை எடுத்து பார்க்கலான்னு பாக்குறதுக்குள்ளேயே அவனோட அம்மா அப்பா வந்துட்டாங்க. என்ன சத்தம், இந்த டைம்ல என்ன உடஞ்சி என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்க கண்ணாடி உடஞ்சு போயிருக்கிறத பாத்துட்டாங்க. ஏன்னா கண்ணாடிக்கு நடுவில் ஓட்ட இப்படி உடஞ்சு போய் கிடக்குது, என்னாச்சு டக்காஷி என்னன்னு சொல்லு அப்படின்னு போது நம்ம டக்காஷிக்கு என்ன சொல்லுன்னு தெரியாம அது வந்து ஒரு காக்கா டக்குன்னு ஜன்னலை உடச்சிட்டு ரூமுக்குள்ள வந்து விழுந்துச்சு, நான் போன்னு சொன்னா அப்புறம் வந்த வழியாவே போயிடுச்சு அப்படின்றான். இவங்க பாக்குறாங்க, என்னது காக்காவா, எதுக்கு சம்பந்தமே இல்லாம காக்கா ஜன்னலை உடச்சிட்டு வந்து விழுது அப்படின்னு போது ஏன் இப்படி கேட்டா நான் என்ன சொல்லுவேன், அது நைட்டு கண்ணு தெரியாம இருந்திருக்குமா, அதான் தடு மாதிரி உள்ள வந்து விழுந்துருக்கு, என் ரூம்ல தான் லைட் எரியுதுல அதனால திரும்பவும் வழியை கண்டுபிடிச்சு போயிருச்சு அப்படின்றான். இவங்களும் பாக்குறாங்க, ஓ அதான் விஷயமா, நாங்களும் நீ பெரிய ரவுடியாச்சே நைட்ல எவனாவது கல்ல கொண்டு ரூம்ல அடிக்கிறானா நினைச்சு பயந்துட்டோம்ப்பா, காக்கா தானே சரி விடு அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. இவங்க போனதுக்கு அப்புறமா தான் இவன் அந்த கல்லோட சேர்ந்து வந்து அந்த பேப்பரை பிரிச்சு படிச்சு பாக்குறான். அது அந்த டோக்கியோ கேங்க தான் எழுதிருக்கானுங்க மெசேஜ். நீ எல்லாரும் சொல்ற மாதிரி பெரிய ரவுடியா இருந்தீங்கன்னா ஒழுங்கா இந்த டைமுக்கு இந்த இடத்துக்கு வந்துரு, சண்டை செஞ்சு பாத்துக்கலாம், யாருக்கு எத்துன்றதை முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இவனை ட்ரிகர் பண்ற மாதிரி எழுதி வச்சிருக்கானுங்க. நம்மளுக்கு அடுப்பாயிட்டான். இப்ப அடுத்த சீன்லயே கரெக்டா அவனுங்க சொன்ன இடத்துக்கு போயிட்டான். அங்க பார்த்தா ஆல்ரெடி நம்ம சிஞ்சி வந்திருக்கிறான். அவன் ஹேர் ஸ்டைல் மாறி போயிருக்குது. ஸ்கூலுக்கு வரும்போது வைக்கிற ஹேர் ஸ்டைல் இல்ல. இவன் பார்த்துட்டு கேக்குறான், என்னடா யாரா நீ ஏன்டா இங்க வந்திருக்கிற அப்படின்னு. லூசு பையில என்ன யாருன்னு தெரியல, முடிய மாத்தினா ஆளை மறந்துடுவியே, நான் செஞ்சு தாண்டா எனக்கும் லெட்டர் எழுதுனா நான் குளிக்க போனேன்டா, அந்த டைமுக்கு என்ன ட்ரிகர் பண்ணி விட்டான்டா, எனக்கு செம கடுப்பாகுது, அவன் வந்தானா அவனை பொழந்து எடுக்காம விட மாட்டான் அப்படின்னு நம்ம செஞ்சு சொல்லிட்டு இருக்க. இங்க நம்ம டக்காச்சி பாக்குறான். ஆனாலும் மச்சான் உன இந்த ஹேர் ஸ்டைல் இல்லாம பார்க்கும்போது சாதாரண ஆளு மாதிரி இருக்குடா, பாக்குறதுக்கு ஏதோ படிப்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னதும் யாரை பார்த்து என்ன வார்த்தை கேட்டுட்ட, அவனை திரும்ப சொன்னா அவனை கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 பேரும் செம கடுப்புல நின்று இருக்கானுங்க அந்த டோக்கியோ கேங்க எதிர்பார்த்து. ஆனா அதே டைம்ல இங்க இந்த டோக்கியோ கேங்க காட்டினா அவனுங்க எங்கேயோ உட்காந்துட்டு ஜாலியா சில் பண்ணிட்டு இருக்கிறானுங்க, எதை பத்தியும் கவலை இல்லாம. இங்க யூகி தான் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கான். இவனுங்க பார்த்துட்டு கேட்கிறானுங்க, என்ன யூகி வந்ததுலேருந்து நாங்களும் பாக்குறோம் ஒரு மாதிரியாவே இருக்கிற, வா வந்து எங்க கூட சும்மா சேர்ந்து நீயும் சில் பண்ணு அப்படின்றப்போ, டே அப்ப நீங்க போட்ட அந்த லெட்டரு அந்த டக்காசியும் செஞ்சு சண்டைக்கு வர சொல்லி லெட்டர் போட்டீங்களா, அப்புறம் எதுக்கு சண்டைக்கு போகாம இங்க உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கீங்கன்றப்போ, என்னது சண்டைக்கா, யாரு போறா, நாங்க சும்மா ஃபன்னுக்கு தான் அந்த லெட்டரை போட்டோம், சண்டைக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்றப்ப அவன் கடுப்பாயிட்டான். இங்க பாரு சாக்குரா, நீ பண்றதே சரியில்லை, வந்த வேலையை விட்டுட்டு மத்த எல்லா வேலையும் நீ பாத்துட்டு இருக்க, அவங்களை அடிக்கிறதுக்கு தான் நான் இங்க வந்தா அவங்களை அடிக்கணும்னு சொல்லி தான் என்னை நீ கூட்டு வந்த, இப்ப நீ அவங்களை அடிக்காம இப்படி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்றப்போ, டே நம்ம என்ன இங்க சும்மா அவங்களை அடிக்கிறதுக்காக வந்தோம், ஃபன் பண்றதுக்கு வந்தோம், எது ஃபன்னா இருக்கோ அதானே பண்ண முடியும், எனக்கு அவங்களை அடிக்கிறத விட இதான் ஃபன்னா இருக்கு, நான் இதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, சரி அப்ப நீ அடிக்கலாம், நான் போய் அவங்களை அடிச்சுக்கிறேன், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா. ஆனா இவன் சிரிக்கிறான் அந்த சகுரா, டேய் லூஸ் ஆட்டம் தனியா போய் அவங்கள்ட்ட அடி வாங்கிட்டு வராத, நாங்க இல்லாம உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றான். பண்ணி காட்டுறடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவன் கிளம்பிட்டான். இந்த டைம்ல இங்க நம்ம டக்காசி செஞ்சு தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் சங்கீத சோரங்கள் மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. நம்ம செஞ்சு சொல்றான், என்னை விட உனக்கு தானே ரொம்ப வலிக்கும் டக்காசி, ஏன்னா எப்பயுமே நீ தான் அடுத்தவனுங்களுக்கு அல்வா கொடுப்ப, இந்த டைம் உனக்கே அல்வா கொடுத்துட்டாங்களே, நான் கூட பரவாயில்ல சூதுவாது தெரியாதவன், ஆனா நீ இவனுங்க விரிச்ச வலையில விழுவன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மச்சான், நல்ல வேலை இமா எல்லாம் எதுவும் நம்ம இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்தல, இல்லைன்னா நம்ம இத்தனை நாள் அவனை வச்சு செஞ்சதுக்கு நம்மள ஒட்டு மொத்தமா இன்னைக்கு வச்சு முடிச்சு விட்டுருப்பான் அவன் அப்படின்னு சொல்ல. நம்ம டக்காசியை கடுப்பாயிட்டா செஞ்சு அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி அடிக்கிறான். செஞ்சும் பதிலுக்கு திருப்பி அடிக்கிறான். இப்படி 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இங்க சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த டைம்ல இந்த யூகி அங்க வந்துட்டான். டே அங்க நீங்க சண்டை போட்டது போதும், இப்ப என்கிட்ட வந்து சண்டை போடுங்கடா அப்படின்னு சொல்றான். இவனுங்க பாக்குறானுங்க, என்னடா கத்தையா வருவானுங்கன்னு பார்த்தா ஒத்தையா வந்துருக்கிற, மத்தவனுங்களா எங்க பயந்து ஓட்டானுங்களா அப்படின்னு போது, டே உங்களை அடிக்கிறதுக்கு நான் ஒருத்தன் போதும்டா, அதனாலதான்டா என்ன தனியா அனுப்பி வச்சிருக்கானுங்க, அதுவும் இல்லாம இந்த சிபால இருக்க பசங்க எவனை பார்த்தாலுமே எனக்கு வெறியாகுது, உங்களை பழி தீக்கிறதுக்கு தாண்டா நான் இந்த ஊருக்கே வந்தேன், என் ஃப்ரெண்ட் அடிச்சது உங்க ஊருக்காரனுங்க தான், அவன் இன்னுமே ஹாஸ்பிட்டல்ல இருக்கானா, அதுக்கு நீங்க தாண்டா காரணம், உங்களை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன்டா, உங்களை நான் அடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அவன் கத்த. நம்ம செஞ்சு பாக்குறான். டேய் நீ யாரு, உன் ஃப்ரெண்டு யாரு, நீங்க எல்லாம் யாருன்னு எங்களுக்கு தெரியாதுடா, எவனோ ஒருத்தன் உன் ஃப்ரெண்ட் அடிச்சான்றதுக்காக எவ்வளவு தைரியம் தான் எங்க பசங்க மேலே கை வச்சிருப்ப, எங்க பசங்கன்னு மட்டும் இல்லாம கண்ணில் படுற எல்லாரையும் அடிச்சு குழப்பி இருக்கிறீங்கல்ல, அது எல்லாத்துக்கும் உனக்கு வட்டி மூலமா சேர்த்து கொடுக்குறேன்டா, உன்னை நான் அடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம செஞ்சு முன்னாடி போக நம்ம டகாஷி பாக்குறான். மச்சான் வெறியா டயலாக் எல்லாம் பேசுறியாடா, சரி அப்படின்னா அதை வாங்கிட்டே விட்டுறேன், நீயே பாத்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்ல. இப்ப அந்த யூகியும் வாடா வாடான்னு சொல்லி இப்ப ஃபைட் ஆரம்பிக்குது. அப்படியே சீனும் பிளாக் அவுட் ஆகுது. இப்ப மறுபடியும் காட்டினா இந்த யூகி மண்ணை கவிட்டு கிடக்குறான். நம்ம செஞ்சு தான் ஜெயிக்கிறான். என்னடா அவ்வளவு பேச்சு பேசினா மண்ணை கவிட்டு கிடக்குற, ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, எவனோ ஒருத்தவன் ஃப்ரெண்ட் அடிச்சான்றதுக்காக இங்க உள்ள எல்லாருமே எல்லாம் கெட்டவனுங்க ஆயிட மாட்டானுங்க, இதுக்கப்புறமா பார்த்து இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனுங்க போறானுங்க. ஆனா இங்க அடி வாங்கி கிடக்குற யூகி ஒரு மாதிரி ரிலீஃபா ஃபீல் பண்றான். எப்படியோ ஒரு வழியா வந்த வேலை முடிஞ்சது, இவனுங்க கூட சண்டை போடணும் தான் வந்தோம், ஜெயிச்சமோ தோத்தமோ ஆனா வந்த வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மன நிறைவோட படுத்து கிடக்கான். ஆனா இப்ப கட் பண்ணி அடுத்த நாள் காட்டினா இந்த யூகி நம்ம டக்காஷியோட வீட்டு வாசல்ல கிடக்குறான். அதை பார்த்து நம்ம டக்காஷியோட அம்மா அப்பா அலப்புற பண்ணிட்டு இருக்காங்க, கத்தி ஊரே கூட்டிட்டு இருக்காங்க. எங்க யாருங்க அவன் ரத்த கலரியா நம்ம வீட்டு வாசல்ல கிடக்குறான் அப்படின்னு சொல்லி இவங்க கத்திட்டு இருக்கு. அப்பதான் நம்ம டக்காஷி வந்து பாக்குறான். அவனுக்கு பின்னாடி சவத்துல அட்டையில வர ஏதோ எழுதி மாட்டி விட்டுருக்கு. அதை எடுத்து படிச்சு பாக்குறான். அதுல இந்த டோக்கியோ கேங்க தான் எழுதி வச்சிருக்கானுங்க, உன் கூட சண்டை போட்டதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் டக்காஷி அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அடுத்த சீன்ல இந்த விஷயத்தை போயிட்டு நம்ம செஞ்சுக்கிட்ட சொல்றான். செஞ்சு
சிஞ்சி கடுப்பாகிறான். நம்மள அப்படி நேத்து கால் கடுக்க நிக்க விட்டுட்டு இப்படி எழுதி வச்சுட்டு எஸ் ஆகலான்னு பாக்குறாங்களா? அதுவும் இல்லாம அவன் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம இப்படி அவனுங்களே அச்சு போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க அவன் வீட்டு வாசல்ல. அவனுங்களை சும்மாவே விட்டுறக்கூடாது மச்சான் அப்படின்னு சொல்ல, ஆமாண்டா இதுக்கப்புறமா அவனுங்களை விட்டு வைக்க கூடாது, இன்னைக்கு ஒரு வழி பண்ணிரும் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 பேரும் இங்க கிளம்ப, இவனுங்க வருவானுங்கன்னு இந்த டோக்கியோ குரூப்புக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. நம்ம ஆளுங்க இவனுங்களை தேடிட்டு வரும்போது இவனுங்க அவனுங்களுக்கு பின்னாடியே வந்து கட்டையை வச்சு ஒரே அடி நம்ம டக்காஷி சிஞ்சியும். அவ்வளவுதான் 2 பேரும் பொத்துன்னு விழுந்துட்டானுங்க. அப்படியே ரத்தம் ஒழுகிட்டு இருக்கு. ஆனா பின்னாடி இருந்து இந்த சக்குரம் அவனோட கேங்காலும் சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. பரவாயில்லடா ஃபைனலா நம்ம வந்த வேலை முடிஞ்சது, இந்த ஊரு சாம்பியனுங்களை நம்ம அடிச்சு தோக்கடிச்சிட்டோம், சோ வரலாறு மாற்றி எழுதப்பட்டுச்சு, இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த கவலையும் இல்ல, வா கிளம்பிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி இவனுங்க எஸ் ஆக ட்ரை பண்ண. ஆனா இப்ப அவனுங்களுக்கு எதுக்கு இந்த அக்கீசா குரூப் வந்து நிப்பானுங்களாம் பிள்ளுன்னு. இவனுங்க குரூப்ல 3ஆவது ஒருத்தன் இருந்தால அவனை அடிச்சு கொண்டாந்து பிடிச்சி இழுத்துட்டு வந்து போடுறாங்க. இவனுங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அவ்வளவுதான், மாட்டினா நம்மள கதம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி இவனுங்க அடிச்சு பிடிச்சி ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த அக்கீசா பசங்களும் வெறி கொண்டு துரத்திட்டு இருக்கானுங்க அந்த டோக்கியோ பாய்ஸ. ஆனா இங்க நம்ம பசங்களா அதை விட வெறி ஆயிட்டானுங்க. இந்த அக்கீசா பசங்க எல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நம்ம ஆளுங்க செம ஃபாஸ்டா ஓடி வந்துட்டு இருக்கானுங்க இந்த டோக்கியோ பாய்ஸை துரத்திட்டு விடுங்கடான்னு. நாங்க தாண்டா அவனுங்களை கொல்லுவோம், அவனுங்க செத்தானுங்கடா அப்படின்னு சொல்லி இவனுங்க கத்திட்டு ஓடி வந்துட்டு இருக்க. இந்த சக்குரம் இன்னொருத்தனும் செம ஃபாஸ்டா ஓடி வந்துட்டு இருக்கானுங்க. ஒரு டைம்ல இந்த சக்குரா என்னன்னா அவன் கூட வந்துட்டு இருந்தவனே பிடிச்சி ஒரே தள்ளி விட்டு ஓடி போயிட்டான். இவன் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக இன்னொருத்தனை பலிகடா வாக்கிட்டான். ஆனா எல்லாரோட டார்கெட்டும் இந்த சக்குரா தான். எல்லாரும் இப்ப அவன் பின்னாடியே ஓடி வந்தா. இப்போ ஒரு டைம்ல பார்த்தா அவனை காணா, எங்கடா போனவன் அப்படின்னு சொல்லி இவனுங்க திரும்பி பார்த்துட்டு இருக்க. பார்த்தாங்க ரோட்ல அவன் டாக்ஸியை பிடிச்சி போயிட்டு இருக்கான். பார்க்கலாம் பாய்ஸ் இன்னொரு நாள் அப்படின்னு சொல்லி அவன் கேஷுவலா போயிட்டான். இவனுங்களுக்கா கட்டுப்பாகுது, மண்டையை பிச்சுக்கிறானுங்க. எப்பறம் அவன் தப்பிச்சான் அப்படின்னு சொல்லி இப்ப வேகமா கீழே விழுந்து கிடந்தால ஒருத்தன் இந்த சக்குராவோட டீமாலு அவனை பிடிச்சி மிரட்டுறானுங்க. டேய் அந்த சக்குரா எங்கடா இருக்கான், அவன் எங்க இருக்கான்னு ஒழுங்கா சொல்லிடு, இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லி இவனுங்க மிரட்ட. ஆனா அவன் என்ன சொல்றான்னா, இல்ல சக்குராவும் நானும் அந்த அளவுக்கு க்ளோஸ்லாம் கிடையாது, அவன் எங்க இருக்கான்லாம் எனக்கு தெரியாது, நாங்க சும்மா ஃபன் பண்றதுக்கு தான் இங்க வந்தோம், எனக்கு சக்குரா பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. இந்த சகராவும் சட்டோஷியும் கூட அங்க வந்துட்டாங்க. அவன் சொல்றது உண்மைதான். ஏன்னா இந்த சக்குராவோட இன்னொரு ஆளை பிடிச்சி அடிக்கும் போதும் அவன் அதே தான் சொன்னான், இவனுக்கு என்ன ஜென்மங்கனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா இங்க கீழே வந்து கிடக்கிறவன் கதறான், தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் இதுக்கப்புறம் இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்னு சொல்ல நம்ம சட்டோஷி ஒரே கிக்கு அவ்வளவுதான் மட்டே ஆயிட்டான் அவன். ஆனா இப்ப நம்ம டக்காஷி செஞ்சும் வெக்ஸ் ஆகி வந்துட்டு இருக்கானுங்க. எப்ப மச்சான் அவன் தப்பிச்சான், அவனுக்கு எப்படி நம்ம தப்பிக்க விட்டோம் அப்படின்னு சொல்லி இவனுங்க கடுப்பா பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்ப இவனுங்களுக்கு எதுக்கால ஒரு டாக்ஸி வந்து நிக்குது, அதுக்குள்ள இந்த சக்குரா உட்காந்துருக்கான். நம்ம பசங்களை பார்த்து பாய் காய்ஸ், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், இதுக்கப்புறம் ஆனா உங்களை நான் பார்க்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா காமிச்சிட்டு போயிட்டான். இவனுங்களை இன்னும் வெறுப்பத்தி விட்டு போயிட்டான். நம்ம செஞ்செல்லாம் கடுப்பாகிறான். இல்ல இவனை இப்படியே விடக்கூடாது, இன்னைக்கே டோக்கியோக்கு போறான், அவன் எந்த தெருவுல எந்த வீட்டுல இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு பொழந்து எடுக்கிறோம், அவன் பண்ண எல்லாத்தையும் சொல்லி அவனை அடிக்கணும் மச்சான் அப்படின்னு போது நம்ம டக்காச்சி பாக்குறான். டேய் டோக்கியோ எவ்வளவு பெரிய சிட்டின்னு தெரியுமா, அங்க எங்கன்னு போயிட்டு நீ அவனை தேடுவ, எல்லாத்தையும் தெரிஞ்சு நல்லா கிளியரா ஸ்கெட்ச் போட்டு தான் அந்த சக்குரா இங்க வந்துருக்கான். கரெக்டா எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவன் பிளானை பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகுறது தான் அவனோட பிளான். அந்த பிளானை கரெக்டா முடிச்சுட்டான், எஸ்கேப் ஆயிட்டான். அவன் நினைச்சிட்டான் அவன் பெரிய இன்டெலிஜென்ட், நம்ம எல்லாம் தத்திங்கன்னு. ஆனா நம்ம யாருன்றதை அவனுக்கு காட்டிடலாம் அப்படின்னு இவன் சொல்லிட்டு சிரிக்க. இப்ப அடுத்த சீன்ல இந்த சக்குராவை தான் காட்டுறாங்க. இவன் நம்ம ஆளுங்க சிட்டிக்குள்ள வந்து பல அட்ராசிட்டி பண்ணிட்டு இப்ப இவன் ஒரு ஸ்கூல்ல அப்படியே ஏதோ நல்ல மாதிரி நடிச்சுட்டு இருக்கான். இவன் சரியான படிப்ஸ் போல இருக்கு. பசங்க எல்லாருமே அவனை ரோல் மாடல் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல இவன் பசங்க எல்லாரும் பார்த்து பெருமைப்படுற மாதிரி ஒரு ஆளு போல இருக்குது. ஆனா நம்மளுக்கு தானே இவனோட உண்மையான முகம் என்ன லோக்கல் அப்படின்னு தெரியும். இப்ப கூட மத்த பசங்க எல்லாருமே அவனை செமையா புகழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கானுங்க. அப்பதான் அவனோட டீச்சர் வராங்க. ஏய் சக்குரா, உன்னை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா அப்படின்னு சொல்றாரு. இவனுக்கு ஒன்னும் புரியல, என்ன சொல்றீங்க டீச்சர் அப்படின்னு போது இவர் ஒரு நியூஸ் பேப்பரை காட்டுறாரு. அதுல ஓரமா சின்னதா இந்த சக்குராவை பத்தி ஒரு நியூஸ் ஆர்டிகல் வந்திருக்குது. அதுல என்ன போட்டிருக்குன்னா, ஒருத்தர் ஏதோ இன்டர்வியூ கொடுத்த மாதிரி போட்டிருக்கு. என்னோட நாய்க்குட்டி ரோட்ல ஓடி போகும்போது அதை ஒரு காருக்காரன் அடிச்சு போட்டு போயிட்டான். என் பெட்டை இவர் தான் உடனே லேட் பண்ணாம ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்து அதோட உயிரே காப்பாத்திருக்காரு. ஆனா இவரோட பேரு யாரு எங்க இருக்காருன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. இவருக்கு அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னா நான் நினைக்கிறேன். என்னால அந்த டைம்ல அவர்கிட்ட சொல்ல முடியல, ஆனா இப்ப சொல்லணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் யாராவது இவரை தெரிஞ்சா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்குராவோட ஃபேஸை ஸ்கெட்ச் மாதிரி பண்ணி பப்ளிஷ் பண்ணிருக்காங்க இந்த நியூஸ் ஆர்டிகல்ல. அதை பார்த்துட்டு இவன்லாம் இதை நான் பண்ணல அப்படின்றான். ஆனா டீச்சர் இந்த தன்னடக்கம் தானே உன்னை எங்கேயோ கூட்டிட்டு போகுது, இந்த ஆர்டிகல்ல பார்த்ததுமே நான் இதை பப்ளிஷ் பண்ணவர்கிட்ட கால் பண்ணி பேசிட்டா அவர் உன்னை பாக்குறது இங்க ஸ்கூல்லயே வந்துட்டாரா, ஆபீஸ் ரூம்ல தான் இருக்காரு, வந்து பாரு அப்படின்னு சொல்ல இவனுக்கு ஒண்ணுமே புரியல. சரி யாருன்னு சொல்லிட்டு இப்ப ஆபீஸ் ரூம்ல வந்து பார்த்தா நம்ம டக்காஷி செமையா ஆக்டிங் வர்றான். இப்ப சக்குராவை பார்த்ததுமே வேகமா ஓடி வந்து அவனுக்கு ஹேண்ட் ஷேக் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். உங்க பேரே எனக்கு இப்பதான் தெரிய வந்தது சக்குரா, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் உயிருக்கும் மேல மதிக்கிறேன், என்னோட பெட்டை நீங்க காப்பாத்திட்டீங்க, உங்களுக்கு எத்தனை தேங்க்ஸ் சொன்னாலும் அதுக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப அப்படியே நெகிழ்ச்சியில பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கான். இங்க டீச்சரும் சொல்லிட்டு இருக்காரு, நம்ம பையன் ஒருத்தன் இந்த மாதிரி பண்றது நமக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு, இந்த அசம்பிளில கண்டிப்பா இன்னைக்கு இந்த விஷயத்தை பத்தி சொல்றேன் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்க. ஆனா இங்க சக்குராக தான் ஒரு மாதிரி பக்குன்னு ஆகுது, நம்மளை தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டாங்களே எங்கேயும் அப்படின்ட்டு. அப்புறம் சக்குரா, உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரோட பர்மிஷனோடய சக்குராவை தனியா கூட்டு வந்துட்டான். இப்ப இந்த சக்குராவை பிடிச்சி தனியா ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துட்டானுங்க. இவன் கேட்கறான், எத்தனை பேர் வந்திருக்கீங்க, நீங்க 2 பேர் தானா இல்ல 5 பேரா 10 பேரா 50 பேரா, எத்தனை பேரா வந்திருக்கீங்க அப்படின்னு போது, டேய் ஒன்னு அடிக்கிறதுக்குலாம் 50 பேர் வரணுமாடா, நாங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தரே போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வர. ஆனா இந்த சக்குரா பார்த்துட்டு, சரி இப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க ஓகே,
அதனால என்ன நடந்துட போகுது, என்னத்தான் சாதிச்சிட போறீங்க நீங்க? உங்க 2 பேருக்கு மட்டும்தான் நான் எப்படின்றதெல்லாம் தெரியும். எவ்வளவு ஒரு பயலுக்கும் எதுவும் தெரியாது. எல்லாருக்கும் நான் இங்க ரோல் மாடலு. நீங்க எவ்வளவுதான் கதறினாலும் நம்ப மாட்டானுங்க. சும்மா இங்க வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க. இப்ப என் மேல ஒரு கீறல் விழுந்தா கூட உங்க மேலதான் எல்லாருக்கும் சந்தேகம் வரும். உங்களை தான் எல்லாம் பிடிப்பானுங்க, என்ன யாருமே சந்தேகப்பட மாட்டானுங்கடா. அதனால நான் உங்களை எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேகமா நம்ம டக்காசியை பஞ்ச் பண்ண வர. ஆனா நம்ம டக்காசி திருப்பி அடிப்பான்னு பார்த்தா டப்புன்னு இப்ப குறுக்கால ஒரு நாய் போட்டோ விட்டுறான். டக்காசி அடிக்கிறது போல அந்த போட்டோ உடைச்சான். டக்குன்னு நம்ம டக்காசி அந்த போட்டோவை 2 கிழிச்சிட்டான். இப்ப ஓன்னு நம்ம டக்காசி செஞ்சு அலற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இப்படி பண்ணீங்க சக்குரா? உங்களுக்கு சர்ப்ரைஸா என்னோட பெட்டோட போட்டோவை கிஃப்டா கொடுக்கலான்னு பார்த்தா இப்படி நீங்க பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்லை. நீங்க இவ்வளவு கொடூரமானவரா அப்படின்னு சொல்லி ஆக்டிங் போட, எதுக்குடா இப்படி நடிக்கிற, பச்சா தெரியுறா அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப பின்னாடி இவன் கிளாஸ்ல இருக்க பசங்க எல்லாருமே பிலுபிலுன்னு வந்துட்டானுங்க. எல்லாருமே இங்க நடந்ததை பார்த்துட்டு நம்ம சக்குராவை தப்பா நினைச்சுக்கிறாங்க. சக்குரா நீங்க இப்படி இருப்பீங்க நாங்க நினைச்சு கூட பாக்கல. டக்காசி செஞ்சு இப்படி ஆசாசியா உங்களுக்கு கொடுக்கலான்னு வச்ச இந்த கிஃப்ட் இப்படி நீங்களே கிழிச்சிட்டீங்களே, இவ்வளவு கெட்டவரா நீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்கு. இவன் கடுப்பாயிட்டான். டேய் லூசு பசங்களா, இவனுங்க சொல்றதெல்லாம் எதுக்குடா நீங்க நம்புறீங்க? இவனுங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இவனுங்க நான் காப்பாத்தவும் இல்ல. இவனுங்க சும்மா வந்து என்கிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆனா நம்ம டக்காசி செஞ்சீங்க பலமா ஆக்டிங்க போடுறாங்க. பாத்தீங்களா எங்களோட ஹேர் ஸ்டைலையும் எங்களோட க்ளோதிங் ஸ்டைலையும் வச்சுக்கிட்டு எல்லாரும் எங்களை இப்படி தப்பா தான் நினைக்கிறாங்க. நாங்க எப்பயுமே போய் தான் சொல்லுவோம்னு. ஏங்க எங்களை மாதிரி ஆளுங்களாம் உண்மையே பேசக்கூடாதா? இல்ல நாங்க உண்மையை பேசினாலும் நீங்க போய் தான் எப்பயுமே நினைச்சுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே இவனுங்க எமோஷனலா பேச அந்த மத்த பசங்களாம் டச் ஆயிரானுங்க. ஆமா இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். ஏன் சக்குரா அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்ல இவன் ஒரு மாதிரி வெறி ஆயிட்டான். டேய் என்னடா கேமாடா பிளே பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பக்கத்துல ஒரு பாட்டில் கடந்திருக்கும். அதை இப்ப எடுத்து உடைக்க அதை பார்த்து இந்த பசங்களாம் ஷாக் ஆயிட்டானுங்க. என்ன சக்குரா சாட் பண்றீங்க, நீங்க இப்படிப்பட்டவரா அப்படின்னு போது டேய் அடிங்க கொய்யால நான் எப்பயுமே இப்படித்தான்டா, நீங்க எப்படியோ நினைச்சா அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாட்டில் எடுத்துட்டு நம்ம டக்காசியை குத்தலான்னு வர, ஆனா நம்மளால அவன் கையை போச்சு ஒரு திருப்பி அவனுக்கு ஒரு பஞ்சு ஒண்ணு குடுக்குறான் பாருங்க. அப்படியே அவன் ஏர்ல பறந்து போயிட்டு விழுறான். ஒரு அடிக்கே கலங்கி போய் பொத்துன்னு விழுந்துட்டான். ஆனா இப்ப படுத்துக்கிட்டு நம்மளால என்ன யோசிக்கிறான்னா, இப்ப நம்ம எழுந்திரிச்சோம்னா நம்மள மறுபடியும் அடிப்பானுங்க, பேசாம அடிச்ச ஒரு அடியிலேயே மட்டையான மாதிரி ஆக்டிங் கொடுப்போம், அப்பதான் அவனுங்க நம்மளை விட்டு போவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே மயக்கம் போட்ட மாதிரி ஆக்ஷன் கொடுக்க, ஆனா நம்ம டக்காசி அப்படியே மெதுவா வரான். இவன் அப்படியே தூக்கி நிறுத்துறான். அப்பயும் மயக்கம் போட்ட மாதிரி ஆக்ஷன் கொடுக்குறான். நான் மயக்கம் போட்டுட்டேன் என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லி அப்படியே வாயில சொல்ல, விட்டுருணுமா இந்த உரம் பாரு ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம டக்காசி ஃபுல் சார்ஜ்ல இப்ப மறுபடியும் ஒரு பஞ்சு கூட அவ்வளவுதான். இன்னொரு டைம் ஏர்ல பறந்துட்டு போயிட்டு விடுறான். நம்மளால நாக் அவுட். இப்ப சொல்றான் டக்காசி, இதுக்கப்புறம் மறுபடியும் சிபா பக்கம் வந்த அவ்வளவுதான் மவனே, இந்த டைம் ஏதோ 2 அடியோட விட்டு போறேன், அடுத்த டைம் இது டபுள் ட்ரிபிள் நீ வர ஒரு டைமுக்கும் இந்த மாதிரி ஆகும் பாத்துக்க அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டு தான் போறான். இப்ப கடைசியா எபிசோட லாஸ்ட்ல எல்லாருமே ஸ்கூல்ல இருக்காங்க. ஒரு வழியா அந்த ரியோ டிஸ்சார்ஜ் ஆகிட்டான் போல இருக்கு. இப்ப ஸ்கூலுக்கு வந்ததுமே நம்ம டக்காசி செஞ்சலாம். என்னடா எப்படி இருக்கிற, தலையில என்ன ஹெட் பேண்டான் போது, தலை அவன் அச்சதுக்கு கட்டு போட்டுருக்காங்க தலை. ஓ சரிடா சரி திரும்ப வந்துட்டேன், வந்ததுக்கு ஒரு வெல்கம் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்க, ஓகே தலை அப்படின்னு டோக்கியோல அப்படின்றானுங்க. இல்ல வேணாம் அப்படின்னு இவன் கத்த. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்து இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அப்புறம் ஹைப் அதெல்லாம் கொடுத்து விட்டுருங்க. உங்களை அடுத்த ஒரு வீடியோல பாக்குறேன். டாடா.